போலீஸ் கைது செய்த இளைஞர் மரணம் குறித்து உயர்நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் மாரிசாமி வழங்கிட கேட்கலாம். மாரிசாமி, வணக்கம். என்ன முறை, அந்த முறையீட்டில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. மானாமதுரை காவல்துறையினரால் ஆகாஷ் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார் என கூறப்படுகிறது. அந்த கைது செய்யப்பட்ட பிறகு அவர் காவல் மரணம் அடைந்திருக்கிறார். அதாவது கைது செய்யப்பட்ட பிறகு காவல்துறையினரால் சித்திரவதை செய்யப்பட்டு மரணம் அடைந்திருக்கிறார் என கூறப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பாக, இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இன்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் விசாரணை ஆரம்பித்த முதல் நேரத்திலேயே அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல ஜட்ஜஸ் வக்கீல்ஸ் சொல்றாங்க என்னன்னா, சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்யணும், 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கணும். இது ஆகாஷின் தந்தை ராஜேஷ் கண்ணன் தரப்புல இந்த முறையிட வழக்கறிஞர்கள் வைக்கிறாங்க. இது மென்ஷன் சொல்லுவாங்க. இந்த வழக்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மென்ஷன் பண்ணணும். ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை மனுவா தாக்கல் செய்யுங்க, பிற்பகல்ல விசாரணைக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீதிபதி குறிப்பிட்டிருக்காங்க. அதன் பேர்ல இந்த முறையீடானது மனுவாக தாக்கல் செய்யப்படும். மனுவாக தாக்கல் செய்யப்பட்ட பிறகு பிற்பகல்ல விசாரணைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த மனுவுல முக்கியமா அவங்க கேட்டிருக்கிறது, சம்பந்தப்பட்ட அந்த மானாமதுரை காவல்துறையினர் அவங்களாலதான் அந்த ஆகாஷ் என்பவர் மரணம் அடைந்திருக்கிறார். காவல் மரணம். அதனால சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்யணும், 50 லட்சம் ரூபாய் அவருக்கு இழப்பீடு, அவர் குடும்பத்தாருக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.